بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபு இலக்கிய நயம் என்ற பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்காக தொடராக நடாத்தப்பட்டு வருகின்ற இன்றைய வகுப்பு தொடர் 5வது வகுப்பு தொடராக காணப்படுகின்றது. அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் 2025ஆம் ஆண்டு ஓலவல் பரீட்சையில் அரபு இலக்கிய நய பாடத்தை எழுத இருக்கின்ற மாணவர்களுக்காக இன்ஷா அல்லாஹ் தொடராக வகுப்புகள் நடாத்தப்படும். ஏற்கனவே 4 வகுப்புகள் நிறைவடைந்திருக்கின்றன. நாங்கள் அந்த வகுப்புகளில் அரபு இலக்கியம் என்றால் என்ன என்பது சம்பந்தமாக பார்த்திருக்கின்றோம். அதே போல அரபு இலக்கியத்தின் வரலாறு, அதில் குறிப்பாக தரம் 10 உள்ள ஜாஹிலியா கால அரபு இலக்கியம் எவ்வாறு காணப்பட்டது என்பதையும் நாங்கள் கற்றோம், படித்தோம். அடுத்ததாக அரபு இலக்கியத்தின் உள்ளடக்கம் அல்லது அரபு கவிதைகளின் உள்ளடக்கம் என்ற தலைப்பில் ஒரு விஷயத்தை நாங்கள் படித்தோம். அல் ஃபஹர், அல் மதஹ், அல் ஹமாசா, அல் ஹிஜா, அல் வசுப், அல் கசல், ரைட், அல் ரசா, அல் ஹிதாபா, அல் அம்சால், அல் ஹிக்மா போன்ற விடயங்களை நாங்கள் படித்தோம். அதற்கு அடுத்ததாக அல் குர்ஆனும் அரபிலக்கியமும் என்ற பாடப்பகுதியில் குறிப்பாக நாங்கள் ஹசாயிசு வசுவரில் மக்கியா வல் மதனியா வல்லவாபித்துஹா, மக்கி மற்றும் மதனி சூறாக்களுடைய சிறப்பம்சங்கள், அவற்றின் வரையறைகள், மக்கி சூறாக்கள் என்றால் என்ன, மதனி சூறாக்கள் என்றால் என்ன என்பதையும் கற்றோம். அதே நேரம் அல் குர்ஆன் எந்தளவு தூரம் இலக்கிய சுவை மிக்கது என்பதையும் நாங்கள் சென்ற வகுப்புகளில் பார்த்தோம். கடைசியாக நாங்கள் அஸ்பாபுன் நுசூல் என்றால் என்ன, அல் முனாசபாத் என்றால் என்ன என்ற விடயத்தையும் மிக சுருக்கமாக நாங்கள் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பு முதல் நாங்கள் குறிப்பிட்ட சூறாக்களை கற்பதற்கு ஆரம்பிக்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அவனை பரீட்சைகளை அடிப்படையாக கொண்டு இன்ஷா அல்லாஹ் வகுப்புகள் இடம்பெறும் என்பதையும் நாங்கள் அறிய தருகின்றோம். அந்த வகையில் இன்று நாங்கள் கற்க இருக்கின்ற முதலாவது சூரா சூரத்துல் ஃபீல். சரியா, உங்கள் எல்லாருக்கும் பாடமாக இருக்கும் இந்த சூறா. இந்த சூறாவை நாங்கள் ஆரம்பமாக படிக்க இருக்கிறோம். இந்த சூறாவை படிப்பதற்கு முன்னர் யாராவது விரும்பினால் இந்த சூறாவுகளுக்கு என்ன செய்யலாம், ஓதி காட்டலாம். ரைட், நான் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை தாரேன். உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பத்தை தந்த பிறகு நீங்கள் என்ன செய்யலாம்டா ஓதி காட்டலாம் இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே. யாரை ஓதி காட்ட போற? ஓதுங்க பார்க்க. ஓதுங்க மகன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل؟ ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف معقول.
ஹைர். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. ரைட். வேற யாராவது ஓதணும் என்று விரும்புறீங்களா? இல்ல. சரி, ஓகே. ரைட். அப்ப சூரத்துல் ஃபீல் 5 வசனங்களை கொண்ட ஒரு சூரா. சரி, 5 வசனங்களை கொண்ட ஒரு சூரா. இந்த சூரா மக்கா கால பிரிவில் அருளப்பட்ட ஒரு சூரா. மக்கா கால பிரிவில் அருளப்பட்ட ஒரு சூரா. அப்ப இந்த சூறாவை படிக்கிறதுக்கு முன்னுக்கு நாங்க சூறாக்கள் சம்பந்தமாக ஒரு சில வழிகாட்டல்களை நான் சொல்றேன். அதை நீங்க கடைபிடிப்பீர்களாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சூறாக்கள் என்ற இந்த பாடப்பரப்பு இந்த பகுதி வந்து கடைசி வரங்காட்டியும் உங்களுக்கு மறக்காது. நான் சொல்ற எக்ஸாம்பிள்ல கடைசி என்பது உங்களோட மௌத்து வரங்காட்டியும் நீங்க அதோட பொருளையோ அல்லது அதில் இருக்கின்ற படிப்பினைகளையோ அல்லது அதில் காணப்படக்கூடிய இலக்கிய நயத்தையோ மறக்க மாட்டீர்கள். நீங்க ஒவ்வொரு சூறாவையும் படிக்கிறதுக்கு முன்னுக்கால நியத்து வைங்க. உங்களோட எண்ணங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்க. அல்லாஹு தாலாவுடைய கலாம்ல இருந்து அல்லாஹு தாலாவுடைய வார்த்தைகள் இருந்து குறிப்பிட்ட சில சில வரையறுக்கப்பட்ட சில அத்தியாயங்களை அல்லது நான் வசனங்களை படிக்க போறேன். யா அல்லாஹ் இந்த வசனங்கள் தொடர்பான தெளிவுகளை நீ எனக்கு தந்திடு என்று ஒரு நியத்தை வைங்க. ரைட். அப்ப அந்த அடிப்படையில அவளுக்கு அது வந்து அவளுக்கு அந்த சூறா மனதில் ஆழமாக பதிவதற்கு ஒரு காரணமாக அமையலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக நாங்க உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சூறாவையும் நாங்க படிக்கிற நேரம் அல் குர்ஆனிய வசனங்களை நாங்கள் ஓதுகின்றோம். அல் குர்ஆனிய வசனங்கள் ஓதப்படுகின்ற போதும் அல் குர்ஆனிய வசனங்கள் கேட்கப்படுகின்ற போதும் அது நன்மைகள் எழுதப்படுகின்றன என்பதையும் நீங்க மனதில் கொள்ள வேண்டும். நாங்கள் ஓதக்கூடிய ஒரு எழுத்து வந்து 10 நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். உதாரணமாக அலம் 3 எழுத்துகள் இருக்குது. தர 2 எழுத்துகள், கைஃப 3. அப்ப உதாரணமாக 5, 8, 8 3 11, 11 3 14. இங்கன வந்து கிட்டத்தட்ட 5 6 எழுத்துகள் இருக்குது. அப்ப 14 உதாரணமாக 19 19 கிட்டத்தட்ட 23 24 எழுத்துகள் இருக்குது. அப்ப நாங்க சாதாரணமாக தூய்மையான இஹ்லாஸோடு அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் என்று ஓதினால் எங்களை அறியாமல் அங்கு 230 அல்லது 240 நன்மைகள் பதியப்படும். எனவே நன்மைகளை கொள்ளையடிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இது இருக்கும். அதே போல அன்புள்ள மாணவர்களே, நீங்க தொழுகையில வழக்கமாக ஓதக்கூடிய சூறாக்கள் சில இருக்குது. நீங்க துஆஉல் இஸ்திஃப்தாஹ் ஆரம்ப தக்பீர் பின்னுக்கால நீங்க துஆஉல் இஸ்திஃப்தாஹ் வஜ்ஜஹது அல்லது அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய போன்ற அந்த துஆக்களை ஓதிட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவை திருத்தமா அழகா ஓதிட்டு ஏதாவது ஒரு சின்ன சூரத்தை ஓதுகின்ற பழக்கம் உங்களுக்கு இருக்குது. சரியா, கட்டாயம் ஓத வேணும். கட்டாயம் என்ற ஃபர்ல் அல்ல, ஓதுவது சுன்னத்தானது. எனவே நீங்க ஓதுறீங்க. அப்ப நீங்க வழக்கமாக சில நேரம் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத், இன்னா அத்தைனாக்கல் கௌசர், லீலாஃபி குரைஷ், வல் அஸ்ர் போன்ற அந்த சின்ன மிக சிறிய சூறாக்களைத்தான் நீங்க ஓதுறீங்கன்னு நான் நம்புறேன். அப்ப நீங்க வந்து என்ன செய்யணும்ன்றா இதுவரை காலமும் நீங்க ஓதின சூறாக்களுடைய பொருள் தெரியாமத்தான் நீங்க ஓதிக்கிறீங்க. அப்ப நீங்க குறிப்பிட்ட இந்த 10 சூறாக்களும் படிக்கிறதினூடாக 10 சூறாக்களையும் படிக்கிறதுக்கூடாக இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தொழுகின்ற சந்தர்ப்பங்கள்ல அந்த 10 சூறாக்களையும் நீங்க பொருள் உணர்ந்து ஓதுவதன் மூலமாக அங்க தொழுகை உயிரோட்டமான தொழுகையாக அமையும். பெரும்பாலும் நீங்க இரவு நேரங்கள்ல தராவீஹ் தொழுவதற்காக பள்ளிகளுக்கு சென்றால் பெரும்பாலான பள்ளிகள்ல வந்து வல்லுஹாவுக்கு கீழால தான் தராவீஹ் தொழுகையில ஓதுற என்ற காரணத்தால அலம் தர கைஃபைலிருந்து ஆரம்பிக்கின்ற இந்த சூறாக்கள் சரியா, அலம் தர கைஃப, லீலாஃபி குரைஷ், அரைத அல்லதி யுகதிபு பித்தீன், இந்த சூறாக்களை கற்பதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் இனிவரும் காலங்கள்ல நீங்க பள்ளிகளுக்கு சென்றாலும் தராவீஹ் மட்டுமல்ல ஏனைய வக்துகளுக்காக சுபஹ் லுஹர், அசர், மக்ரிப், இஷா போன்ற வக்துகளுக்காக நீங்க தொழச் சென்றாலும் இந்த சூறாக்கள் ஓதப்படுகின்ற பொழுது கருத்து உணர்ந்து கருத்துக்களை சரியான முறையில விளங்கி உங்களோட தொழுகையை அமைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். எனவே நீங்க வந்து
இந்த பாடத்தினூடாக வெறுமனே ஓலவல் எக்ஸாம்ல ஒரு ஏ எடுக்கிறன்ற அந்த டாக்கட்டையும் தாண்டி உங்களோட தொழுகையை மரணம் வரைக்கும் மௌத்து வரைக்கும் உயிரோட்டமாக வைத்துக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் அமையும் இன்ஷா அல்லாஹ். அதே நேரம் அன்புள்ள மாணவர்களே, நீங்க இப்போ ஒரு சூறாவை படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, உதாரணமாக சூரத்துல் ஃபீல படிக்கிறீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து கடைசி வரை, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், உதாரணமா நீங்க இன்றைக்கு படிச்சா அடுத்த வகுப்பு வரைக்கும் சூரத்துல் ஃபீலத்தான் நீங்க என்ன செய்யணும், அதிகமாக உங்களோட தொழுகையில ஓதி வரணும். அது என்ற ஒரு தனிப்பட்ட கருத்து. அப்படி என்ன, இப்ப நீங்க வளமையாக முதலாம் ரக்காத்துல ஒரு சூறாவும், 2ஆம் ரக்காத்துல இன்னும் ஒரு சூறாவும் நீங்க ஃபாத்திஹாக்கு பிறகு ஓதுறீங்க. சூரத்துல் ஃபீல படிச்ச பிறகு நீங்க தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு சூரத்துல் ஃபீலை மாத்திரம் ஓதி வருகின்ற சந்தர்ப்பத்துல, அந்த சொற்களுக்கான பொருள், வசனங்களுக்கான மொழிபெயர்ப்பு, அந்த சூறாவில் உள்ள தஜ்வீத் சட்டங்கள், இவை எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யும், மனசுல ஆழமாக பதியும். இவ்வாறு நாங்க ஒவ்வொரு சூறாவாக படிச்சுக்கொண்டு போக, குறிப்பிட்ட 10 சூறாக்களையும் படிச்சு முடிச்ச பிறகு எங்களை அறியாமலேயே என்ன செய்யும், எங்களோட உள்ளத்தில் அது ஆழமாக பதிந்து விடும். எனவே அன்புள்ள மாணவர்களே, நான் சொல்கின்ற இந்த வழிகாட்டல, இந்த அறிவுறுத்தல கட்டாயமாக நீங்க பின்பற்ற முடியுமாக இருந்தால், அரபு இலக்கிய நயம் என்ற இந்த பாடமானது மிக மிக இலகுவான ஒரு பாடமாக மாறும். எங்களுக்கு தெரியும், நீங்க அரபு மதரசாக்கள்ல படிக்கின்ற மாணவர்களும் அல்லர். அதே போல பாடசாலையில ஸ்கூல்ல வந்து அரபு மொழியையும் படித்துக்கொண்டு அரபு இலக்கிய நயத்தை படிக்கின்ற மாணவர்களும் அல்லர். விதிவிலக்காக ஒரு சிலர் இருக்கலாம். எனவே அரபு மொழியை தெரியாம அரபு இலக்கிய நயத்தை நீங்க ஒரு பாடமாக எடுத்து உங்களுக்கு எடுக்கலாம் என்ற அந்த நம்பிக்கையை தான் நான் சொல்றேன். அதாவது நான் சொல்ற இந்த வழிகாட்டல்களை நீங்க பின்பற்றுவீர்களாக இருந்தால், நீங்க அரபு மொழியை கட்டாயம் படித்திருக்க வேண்டும் என்ற அந்த அவசியம் இருக்காது உங்களுக்கு இந்த அரபு இலக்கிய நய பாடத்துல எடுப்பதற்கு. எனவே தயவு செய்து ஆரம்பமாகவே நான் சொல்கின்ற இந்த வழிகாட்டல்களை நீங்க முழுமையாக பின்பற்றி வந்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ஓகே, ரைட். சரி, இப்ப இதுல பாருங்க, நாங்க ஒவ்வொரு வசனமாக படிப்போம். முதலாவதாக எக்ஸாம பொறுத்தளவில், எக்ஸாம்ல வந்து பிள்ளைகள் வினாத்தாள் ஒன்றில ஒரு வினா வரும். அல் குர்ஆன்ல நாங்க படிக்கின்ற சூறாக்கள்ல உள்ள சொற்களுக்கான பொருளை கேட்டு வரும். உதாரணமா சொல்றேனே, உதாரணமாக ரப்புக்க அண்டா உமது இரட்சகன் என்ற கருத்துல வரும். ரப்புக்க அண்ட கருத்து உமது இரட்சகன். அப்போ ஒரு கேள்வி வார, பின்வரும் அல் குர்ஆன் சொற்களுக்கான பொருளை குறிப்பிடுக அண்டு வரும். அப்ப 4 சொற்கள் தருவாங்க. சரி, அது குறிப்பிட்ட ஒரே சூறாவில் இருக்காது. நாங்க படிக்கின்ற சூறாக்கள்ல இருந்து அந்த வினாக்கள் வரும். சரியா, சூரத்துல் ஃபீல்ல இருந்து ஒரு சொல் வரலாம், சூரத்து குரேஷ்ல இருந்து இன்னும் ஒரு சொல் வரலாம், சூரா அபஸில இருந்து ஒரு சொல் வரலாம். ரைட். அப்ப அந்த சொற்களுக்கான பொருள் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும். அல்லது பொருளை தந்து அந்த பொருளுக்குரிய சொல்ல கேட்டு வரும். உதாரணமாக யானை என்று வரும். யானையை குறிக்கின்ற சொல் என்ன, அல்ஃபீல். இப்ப நீங்க அல்ஃபீல் என்று அரபால எக்ஸாம் பேப்பர்ல எழுத வேண்டி இருக்கும். இப்ப நீங்க ஆரம்பம் தானே, உங்களுக்கு இது பரிச்சயமாகுமா, ஒரு காலப்போக்கில் இது உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு விடயமாக மாறும். அதே போல இப்ப நான் சொல்ற வினாத்தாள் ஒன்று. சரியா, வினாத்தாள் ஒன்றில ஒரு வினா வருது. அந்த வினாவில் 2 பகுதி இருக்கும். முதலாவது பகுதி குறிப்பிட்ட அல் குர்ஆனிய அரபு சொற்களுக்கான பொருளை நீங்க எழுத வேண்டி இருக்கும். அதில் 4 சொல் வரும். அப்போ 1க்கு அரை மார்க்ஸ் என்ற அடிப்படையில 2 புள்ளிகள் கிடைக்கும். அடுத்தது பொருளை தந்து அந்த பொருளுக்குரிய அல் குர்ஆன் சொல் என்ன என்றதை நீங்க எழுத வேண்டி இருக்கும். அதில் 4 சொற்கள் இருக்கும். அதுக்கும் 1க்கு அரை மார்க்ஸ் என்ற அடிப்படையில 2 புள்ளிகள், மொத்தமாக 4 புள்ளிகள். இது கட்டாய வினா. வினாத்தாள் 2. சரியா, வினாத்தாள் 2ல ஒவ்வொரு சூறாவுக்கும் அருளப்பட்ட பின்னணி இருக்குது. அந்த அடிப்படையில அருளப்பட்ட பின்னணி என்ன என்ற ஒரு கேள்வி வரும். 2வது தஜ்வீத் சட்டங்கள் கேட்டு வர. உதாரணமாக நான் இந்த இடத்துல வந்து
உதாரணமா இப்படி ஒரு இடத்துலையும் அதே போல இப்படி ஒரு இடத்துலையும் கோடு அடிச்சுக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப கோடிடப்பட்ட வசனங்களில் காணப்படக்கூடிய தஜ்வீத் சட்டங்களை விளக்குக என்ற ஒரு கேள்வி ஒன்று வரும். அப்போ உதாரணமா அலம் தோற சுக்குன் செய்யப்பட்ட மீன் பின்னுக்கால தா வந்துக்குது அப்படிங்கிற சட்டம் யாருக்காவது தெரியுமா? அலம் தோற என்ன சட்டம் உண்டு? அலம் தோற இல்ஹார் ஷஃபவி. எஸ், அப்ப நாங்க இல்ஹார் ஷஃபவி என்று எழுதிட்டு அது பிறகு எழுதுற என்ன சுக்குன் செய்யப்பட்ட மீமு பின்னால மீம்பா தவிர்ந்த வேறு, அதாவது தா மீம்பா தவிர்ந்த எழுத தேவையில்ல. சுக்குன் செய்யப்பட்ட மீமி பின்னுக்கால தா வந்திருப்பதன் காரணமாக சுக்குன் செய்யப்பட்ட மீமை வெளிப்படுத்தி ராகமின்றி ஓத வேண்டும் என்று சுருக்கமா எழுதுறேன். தொய்ரன் அபாபீல், இதுல என்ன சட்டம் இருக்குது? தொய்ரன் அபாபீல் என்ன? வெரி குட், இல்ஹாருடைய சட்டம். அப்ப நாங்க அதை கொஞ்சம் விளக்கமாக எழுதுறது. அப்ப இது 2வது கேள்வி. முதலாவது கேள்வி என்ன? அருளப்பட்ட பின்னணியை கேட்டு வாரது. 2வது தன்வீனுக்கு பிறகு அருளப்பட்ட பின்னணி வாரது முதலாவது கேள்வி. 2வது கேள்வி தஜ்வீத் சட்டம் கேட்டு வாரது. 3வது கேள்வி என்னன்னா இலக்கிய நயத்தை குறிப்பிடுக என்ற ஒரு கேள்வி ஒன்று வரும். நாங்க ஒவ்வொரு சூறாவையும் படிக்கின்ற போது இலக்கிய நயம் படிப்போம். அப்ப அந்த இலக்கிய நயம் கேட்டு வார. 4வது சூறா தரக்கூடிய, சூறா உணர்த்தக்கூடிய போதனைகள் அல்லது வழிகாட்டல்கள், படிப்பினைகள் 2 அல்லது 4 எழுத வேண்டி வரும். இது 4வது கேள்வி. 5வது கேள்வியாக வரும் பொருள் வராதா? மொழிபெயர்ப்பு கேட்டு வாரல உங்களுக்கு. சரியா? ரைட். உங்ககிட்ட ஒவ்வொரு வசனத்துக்குமான மொழிபெயர்ப்பு கேட்டு வாரது இல்ல. அது வந்திருக்குது 2016ஆம் ஆண்டுல இருந்து 2020ஆம் ஆண்டு வரங்காட்டி மொழிபெயர்ப்பு கேட்டு வந்திருக்குது. ஆனா அதுக்கு பிறகு மொழிபெயர்ப்பு இல்லை. அப்ப நான் சொல்ற ஒழுங்கா பாருங்க. 1 அருளப்பட்ட பின்னணி, 2வது தஜ்வீத் சட்டங்கள், 3வது இலக்கிய நயம், சரியா? 4வது படிப்பினைகள், 5வது கேள்வியில் என்ன வரும் என்று சொன்னா இப்ப உதாரணமாக இப்படி கேள்வி வரும். ஆரம்ப 2 வசனங்களையும் வரையறுக்குக அல்லது ஆரம்ப 5 வசனங்களையும் வரையறுக்குக. இது மாதிரியான வினாக்கள் கடைசி கேள்வியாக வரும். இப்ப வரையறுக்குகன்னு வரக்கொள்ள நீங்க மொழிபெயர்ப்பு எழுதினாலும் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். மொழிபெயர்ப்பை எழுதிவிட்டு நீங்க சிறிய ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்க இயலுமாக இருந்தாலும் அங்க நல்ல. சரியா? ரைட். ஓகே. இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா ஒவ்வொரு சூறாவையும் நாங்க ஒரு பல நோக்கங்கள படிக்கிறோம். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நாங்க அல் குர்ஆனில் இருந்து அல்லாஹு தாலாவுடைய வார்த்தைகளை படிப்பதற்கு கிடைத்த மிக அரிய சந்தர்ப்பம் தான் இது. எனவே அந்த வகையில் எங்களுடைய நோக்கம் பெரிதாக, உன்னதமானதாக, தூய்மையானதாக இருக்க வேண்டும். அதே நேரம் எக்ஸாம் என்று வரக்கொள்ள இப்ப நான் சொன்ன பின்னணியில நீங்க படிக்க கொள்ள உங்களுக்கு மிச்ச லேசாயிக்கும். குறிப்பிட்ட சொற்களுக்கான பொருள், அதே போல அருளப்பட்ட பின்னணி, அதே போல அந்த சூறாவில் காணப்படக்கூடிய தஜ்வீத் சட்டங்கள், சூறாவில் காணப்படக்கூடிய இலக்கிய நயம், சூறாவிலிருந்து எங்களுக்கு உள்ள வழிகாட்டல்கள், போதனைகள், கடைசியாக மொழிபெயர்ப்பு என்ற ஆரம்ப வசனங்களுக்கான மொழிபெயர்ப்பு உட்பட அந்த ஆரம்ப வசனங்களுக்கான சிறியதொரு விளக்கம். இந்த அடிப்படையில நாங்க ஒவ்வொரு சூறாவையும் இன்ஷா அல்லாஹ் படிப்போம். சரி, இதுல பாருங்க முதலாவது வசனம். ரைட். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். ரைட். இதுல நாங்க பார்க்கறோம்னா அலம் தர. சரியா? அலம் தர. இதுல முதலாவது எழுத்தாக இருக்குது அ. அப்ப அ என்பது ஒரு வசனத்தை, ஒரு வாக்கியத்தை கேள்வியாக மாத்துற ஒரு எழுத்துதான் அ. சரியா? அப்ப லம் தர என்ற கருத்து நீர் பார்க்கவில்லை, லம் தர. இப்ப நாங்க அதை 2ஐயும் சேர்த்து நாங்க பார்க்கிற நேரம் அலம் தர. அப்ப அலம் தர என்ற கருத்து என்ன? நீர் பார்க்கவில்லையா? இப்ப யாரை பார்த்து அல்லாஹு தாலா கேட்கிறான் நீர் பார்க்கவில்லையாண்டு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தாலா கேட்கிறான் நீர் பார்க்கவில்லையா? அலம் தர, நபியா நீர் கவனித்து பார்க்கவில்லையா? நீர் அவதானிக்கவில்லையா? நீர் பார்க்கவில்லையா?
அலம் தர. கைஃப கைஃப என்ற கருத்து எப்படி, கைஃப என்ற கருத்துனா எப்படி அல்லது எவ்வாறு. ரைட், எப்படி அல்லது எவ்வாறு போன்ற கருத்துக்கள்ல வரும் கைஃப. சரியா, எப்படி அல்லது எவ்வாறு. ஃபஅல என்ற கருத்து செய்தான், ஃபஅல செய்தான். இப்ப கைஃப ஃபஅல எப்படி செய்தான், எவ்வாறு செய்தான் என்ற கருத்துல வரும். ஃபஅல செய்தான். ரப்புக ரப்புக என்ற கருத்து உமது இரட்சகன். ரப்புனண்டா இரட்சகன். இப்ப ரப்புனண்ட சொல் வந்து பின்னுக்கால பல இடங்கள்ல வரும். ரப்புன் இரட்சகன். இப்ப உதாரணமாக சூரத்து குரேஷ்லையும் இருக்குது. ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத் அண்டிக்குது. அதே போல சூரத்துல் ஃபலக்லையும் இருக்குது. குல் அஊது பிரப்பில் ஃபலக். சூரத்துல் நாஸ்லையும் இருக்குது. குல் அஊது பிரப்பின் நாஸ். அதே போல சூரத்துல் கௌசர்லையும் இருக்குது. ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், லிரப்பிக வன்ஹர் அண்டிக்குது. சரியா, இவ்வாறு நாங்க படிக்க இருக்கின்ற சூறாக்கள்ல ரப்புன் என்ற சொல் வந்து இருக்குது. சரியா, ரைட். அப்ப ரப்புன் என்ற கருத்து இறைவன் இரட்சகன் என்ற கருத்துல வரும். ரப்பு கேண்டு வந்தா உம்முடைய இரட்சகன், உம்முடைய இறைவன் என்று வரும். சரியா, இந்த க என்றதையும் நீங்க மறக்க வேணும். க என்ற கருத்து உனது, உன்னுடைய என்ன கருத்துக்கள்லாம் வரும். ஏண்டா இந்த க என்பதும் பின்னால வரக்கூடிய சூறாக்கள்ல அடிக்கடி வரும். ஓகே, சரி. அலன் தர கைஃப ஃபஅல ரப்புக, உமது இரட்சகன் எப்படி செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா. விளங்கினா, உமது இரட்சகன் எப்படி செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா. பிஅஸ்ஹாபில் ஃபீல். ஓகே, அஸ்ஹாபுல் ஃபீல் என்ற கருத்து யானை படையினர் என்ன கருத்துலயே பாருங்க. சரியா, அஸ்ஹாபுல் ஃபீல் என்ற கருத்து என்ன, யானை படையினர். அப்ப எப்படி நாங்க மொழிபெயர்ப்போம் என்றா, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல், யானை படையினரை உமது இறைவன், யானை படையினரை உமது இறைவன் எப்படி அழியச் செய்தான். இப்ப செய்தான் தானே, ஃபஅல கருத்து என்ன, அழியச் செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா. இல்லைங்கண்ணா, திரும்ப பாருங்க. இதுல ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் புக்ல இருக்குதான்னு கேட்டா இல்லையா. உங்களோட புத்தகத்துல ஒரு குறிப்பிட்ட சூறா, இப்ப கையில புத்தகம் இருக்குன்னு நீங்க பாருங்க, அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட சூறா கீழால குறிப்பிட்ட சில சொற்களுக்கான பொருள் மாத்திரம்தான் இருக்குது. எல்லா சொற்களுக்குமான பொருள் இல்லை என்றத நீங்க பார்த்து கொள்ளுங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், கையில புத்தகத்தை வச்சு கொண்டு நீங்க நான் சொல்கின்ற இந்த சொற்களுக்கான பொருளை நீங்க பென்சிலாலேயோ பேனையாலேயோ எழுதி கொண்டா சரி. பென்சில் எழுதுற நல்ல. இப்ப உதாரணமாக இல்ல அஸ்ஹாபுல் ஃபீல், யானை படையினர் என்ற சொல்லுக்கான பொருள் மட்டும் இருக்கும். இப்ப அலந்தரா என்ற சொல்லுக்கான பொருள் இருக்கும். அப்ப கைஃப என்றா என்ன, ஃபஅல என்றா என்ன, ரப்புக என்றா என்ன என்ற சொற்களுக்கான பொருள் புத்தகத்துல இருக்காது. அப்ப இருக்கிற சொல் போக இல்லாத, கருத்து இல்லாத சொற்களுக்கான பொருளை நீங்க புத்தகத்திலேயே எழுதி கொள்றது நல்ல. ஓகே, சரி. அப்ப முதலாவது வசனம் என்ன, அலம் தர கைஃப. அந்த புக்ல இல்லாத சொல்ல எக்ஸாம் வருமா? சூறாலிக்கிற சொல் எல்லாம் வரும். அது புக்ல இருக்கிறதும் சரி, இல்லாததும் சரி. இப்ப புக்ல இல்லைன்னு சொல்றது வேற சூறாக்களுக்கான சொற்கள் அல்ல, குறிப்பிட்ட அதே சூறாவுக்கான சொற்தான் மகள். சரியா, குறிப்பிட்ட அதே சூறாவில இப்ப நான் வந்து புத்தகத்துல எல்லா சொற்களுக்குமான பொருள் எழுதினா அந்த புத்தகம் இன்னும் நல்லா பெருசாகும். விளங்கினா அவளுக்கு 10 சூறாக்களுக்குமான 10 எல்லா சொற்களுக்குமான பொருளை எழுதினோம்னு சொன்னா புத்தகங்களோட அளவு எல்லாம் பெருசாக சந்தர்ப்பம் ஈக்குது. எனவே என்ன செஞ்சுக்கிறோம்னா குறிப்பிட்ட சில சொற்களுக்கான பொருளை மட்டும் தந்திக்கிறோம். அப்ப அதுல இல்லாத சொற்கள் என்பது, புத்தகத்தில் இல்லாத சொற்கள் என்பது நீங்க ஸ்கூல்லையோ அல்லது இந்த ஜூம் கிளாஸ்லயோ படிச்சு நீங்க எழுதி கொள்ளணும். சரியா மகள், விளங்கினா. ஓகே, ரைட். ஓகே, அப்ப முதலாவது வசனம் பாருங்க, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல், உமது இரட்சகன், உமது இறைவன் யானை படையினரை எப்படி அழியச் செய்தான், எவ்வாறு அழியச் செய்தான் என்பதை நபியே நீர் பார்க்கவில்லையா.
ரெண்டாவது வசனம் பாருங்க. ரெண்டாவது வசனத்துல ரைட், அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தக்லீல். அலம் யஜ்அல், அப்ப நான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொல்லி தந்தேன், அ என்பது ஒரு வாக்கியத்தின் ஆரம்பத்தில் வருகின்ற போது அந்த வாக்கியத்தை கேள்வியாக மாற்றும். சரியா? ரைட். லம் யஜ்அல் என்ற கருத்து அவன் ஆக்கவில்லை. லம் யஜ்அல் என்ற கருத்து என்ன? அவன் ஆக்கவில்லை. அப்ப அலம் யஜ்அல் என்ற கருத்து என்ன? அவன் ஆக்கவில்லையா? சரியா? ஆக்கவில்லையா. எதனை ஆக்கவில்லையா? கைதஹும். ரைட். கைதஹும் என்ற கருத்து அவர்களுடைய சூழ்ச்சி. கைதஹும் என்ற கருத்து என்ன? ரைட். கைதஹும் என்ற கருத்து என்ன? அவர்களுடைய சூழ்ச்சி. அப்ப அலம் யஜ்அல் கைதஹும், அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் ஆக்கவில்லையா? இல்லைங்களா? நீங்க மைக்க மியூட் பண்ணி கொண்டா நல்லா எல்லாரும். ரைட். பாருங்க, அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தக்லீல், அவன் அவர்களுடைய சூழ்ச்சியை ஆக்கவில்லையா. இப்ப கைதண்டா கருத்து, கைதன்னு சொல் மட்டும் வந்தா சூழ்ச்சி, ஹும் என்றா அவர்கள். அப்ப கைதஹும் என்ற கருத்து அவர்களுடைய சூழ்ச்சி என்று வரும். விளங்கினா? அலம் யஜ்அல் கைதஹும், அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் ஆக்கவில்லையா. ஃபீ தக்லீல், இந்த தக்லீல் என்ற சொல் சரியா, ஃபீ தக்லீல் என்ற கருத்து வழிகேட்டில் என்று நாங்கள் மொழிபெயர்ப்புல தந்திருக்கிறோம். வழிகேட்டில் உண்மையிலே வல்ல, வல்ல என்ற கருத்து வழிகேட்டான். வல்லல என்றா வழிகெடச் செய்தான், வழி தவறச் செய்தான். விளங்கினா? வழி தவறச் செய்தான் என்ற கருத்து வல்லல. இப்ப தக்லீல் என்ற கருத்து வழி தவறச் செய்தல், வழி தவறச் செய்தல். விளங்கினா? இப்ப நேரான பாதையில் பயணிக்கின்ற ஒருவரை வேறொரு திசையில திருப்புறத்துக்கு நாங்க சொல்றது, வேறொரு பாதையில பயணிக்க வைக்கிறதுக்கு நாங்க சொல்றது லல்லல, வழி தவற செய்தான். சரியா? அப்ப அது நேரான பாதை என்பது உண்மையிலே அந்த பாதை ரோடாக இருக்கும். மேலும் அல்லது ஒருவர் அல்லாஹ்வை நோக்கிய பாதையில போறதை நேரான பாதை என்று சொல்றது, அல்லது ஒரு இலக்கையை நோக்கி போற பயணத்துல, சரியா, ஒரு தேவையை நிறைவேற்றுவதற்காக போற பயணம், அந்த பாதை. அப்ப அதுல அந்த நோக்கம் எதுவோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற விடாமல் வேறொரு கவனத்துல வேறொரு பாதையில அவரை திசை திருப்புவதற்கு லல்லல் என்ன சொல்ல கொண்டு பயன்படுத்தலாம். ததுலீல், வழி தவற செய்தல். ஃபீ ததுலீல், ஃபீ என்ற கருத்து இல், ஃபீ என்ற கருத்து என்ன? இல். ஃபீ ததுலீல் என்ற கருத்து வழி தவற செய்வதில், வழி தவற செய்வதில் அவன் அவர்களுடைய சூழ்ச்சியை ஆக்கவில்லையா. அப்படி நாங்க கருத்தை சொன்னோம்னு சொன்னா அது பொருத்தமாக இருக்காது, விளங்காது. அப்ப நீங்க பாருங்க திருப்ப, அலம் யஜ்அல், அவன் ஆக்கவில்லையா, கைதஹும், அவர்களுடைய சூழ்ச்சியை. அப்ப அலம் யஜ்அல் கைதஹும், அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் ஆக்கவில்லையா. ஃபீ தக்லீல் அண்டா வழி தவறியதாக, வழி தவறியதாக அவன் அவர்களுடைய சூழ்ச்சியை ஆக்கவில்லையா என்று சொல்ல மேலும், அல்லது அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் வீணாக்கி விடவில்லையா என்ற கருத்துல எங்களுக்கு பயன்படுத்த மேலும். சரி, இந்த இடத்துல நான் இன்னும் ஒரு பாயிண்ட சொல்லி காட்ட விரும்புறேன். அதாவது இப்போ கூட இந்த சூறாக்களுக்கு மொழிபெயர்ப்பு தரப்பட்டிருக்கு சரியா. இப்ப நாங்க முதலாவது வசனத்துக்கான மொழிபெயர்ப்பை பார்த்தோம், இரண்டாவது வசனத்துக்கான மொழிபெயர்ப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மொழிபெயர்ப்பானது அப்துல் ஹமீத் பாக்கவி என்பவருடைய மொழிபெயர்ப்பு நூலை அடிப்படையாக கொண்டது. அல் குர்ஆனுக்கு அப்துல் ஹமீத் பாக்கவி என்பவர் மொழிபெயர்த்திருக்கிறாரு. அவருடைய அந்த மொழிபெயர்ப்பு அடிப்படையாக கொண்டுதான் உங்களுக்கான இந்த மொழிபெயர்ப்பு தரப்பட்டிருக்குது. காரணம் என்னென்றா, உங்களோட டீச்சர் கைட்ல அல்லது ஆசிரியர் வழிகாட்டி நூல்ல சொல்லப்பட்டிருக்குது என்ன, குறிப்பிட்ட சூறாக்களுக்கான மொழிபெயர்ப்பை இந்த அப்துல் ஹமீத் பாக்கவி என்பவருடைய மொழிபெயர்ப்பு நூலை அடிப்படையாக கொண்டு கற்பிக்குமாறு
அறிவுறுத்தப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில தான் நாங்க இங்க தரக்கூடிய எல்லா மொழிபெயர்ப்புகளும் அந்த அப்துல் ஹமீத் பாகவி என்பவருடைய மொழிபெயர்ப்பு நூலை அடிப்படையாக கொண்டது என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். அப்ப அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தவ்லீல் என்ற கருத்து என்ன? அவன் அவர்களுடைய சூழ்ச்சியை வீணாக்கி விடவில்லையா என்று சொல்லும் மேலும், அல்லது வழி தவறச் செய்யவில்லையா என்று சொல்லும் மேலும், வழி தவறியதாக அவன் அவர்களுடைய சூழ்ச்சியை ஆக்கவில்லையா என்று சொல்லும் மேலும். சரியா? ரைட். அது பிரச்சனை இல்லை. இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல குறிப்பிட்ட சொற்களுக்கான பொருள் கேட்டு வரும், மொழிபெயர்ப்பு வராது என்று நான் சொல்லி தந்திருக்கிறேன். ஆனா நீங்க மொழிபெயர்ப்பையும் படிச்சு கொண்டு போறது நல்லது. ஏண்டா இப்ப நான் சொன்ன வினாத்தாள் 2ல ஆரம்ப 2 வசனங்களையும் வரையறுக்குக அல்லது ஆரம்ப 5 வசனங்களை வரையறுக்குகன்னு ஒரு கேள்வி ஒன்று வந்தால், நீங்க மொழிபெயர்ப்பு எழுதினாலும் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். அதுக்கு சின்ன ஒரு விளக்கம் எழுதுற நல்ல சொன்னேன். மொழிபெயர்ப்பு எழுதினாலும் புள்ளிகள் கிடைக்கும். மொழிபெயர்ப்பு கட்டாயம் நீங்க எழுதணும் மட்டும் இல்லை. சரியா? மொழிபெயர்ப்பு எழுதினாலும் புள்ளிகள் கிடைக்கும். அப்ப நீங்க ஒவ்வொரு சொல்லுக்குமான பொருளை படிக்கிற நேரம், பாடமாக்குற நேரம் மொழிபெயர்ப்பை எழுதுறது என்றது கஷ்டமாக இருக்காது. ஏண்டா இப்ப உதாரணமாக இந்த ஒவ்வொரு சொல்லுக்குமான பொருள் தெரியும். அப்ப மொழிபெயர்ப்பு கஷ்டமாகுமான்னு கேட்டா கஷ்டமாகாது. சரியா? ரைட். ஓகே. இப்ப நாங்க 2 வசனங்களை பார்த்தோம். ஒன்று என்ன? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். நபியே, யானை படையினரை உமது இரட்சகன் எவ்வாறு அழியச் செய்தான் என்பதை நீர் கவனித்து பார்க்கவில்லையா? அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தவ்லீல். அவன் அவர்களுடைய சூழ்ச்சியை வீணாக்கி விடவில்லையா, அல்லது வழி தவறியதாக ஆக்கவில்லையா, அல்லது வழிகேட்டில் ஆக்கவில்லையா என்று சொல்ல மேலும். அடுத்த பாருங்க. வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல். வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல். வ என்ற கருத்து மேலும், மேலும் என்ற கருத்துல வரும். சரியா? வ என்பது நாங்க படிக்கின்ற சூறாக்கள்ல பெரும்பாலும் மேலும் என்ற கருத்துல வரும். ஒரு வாக்கியத்துல ஆரம்பத்துல வரக்கொள்ள, வாக்கியத்தின் ஆரம்பத்தில் வரக்கொள்ள, வசனத்தின் ஆரம்பத்தில் வரக்கொள்ள வ என்பது மேலும் என்ற கருத்துல வரும். சரியா? அர்சல, அர்சல என்ற கருத்து அனுப்பினான். அர்சல அனுப்பினான். இப்ப உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரசூல் ரைட். ரசூல் என்ற கருத்து என்ன? தூதர். ரசூல் என்ற கருத்து தூதர், அனுப்பப்பட்டவர், அதாவது அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர். அப்ப அர்சல என்ற கருத்து என்ன? அர்சல என்ற கருத்து அனுப்பினான். ஏசா நாங்க இப்ப வ என்பது சத்தியம் செய்யவும் பயன்படுத்துற. உதாரணமாக நீங்க கேட்டதுக்காக நான் சொல்றேன். வல் ஆசிர், வல் ஆசிர் காலத்தின் மீது சத்தியமாக, வல்லுஹா முற்பகல் மீது சத்தியமாக, வல்லைலி இதா யக்ஷா வஷம்சி வல்ஹாஹா வல் ஃபஜ்ர். அப்ப வ என்பது வஸ்ஸமாய் வத்தாரிக். ஓகே. வ என்பதுக்கு 2 கருத்து இருக்குது. சத்தியத்தை கருத்தை, சத்தியம் அந்த கருத்துல அந்த கருத்துலையும் வார. ஆனா நாங்க படிக்கின்ற சூறாக்கள்ல சூரத்துல் ஃபீல், சூரத்துல் குரைஷ், சூரத்துல் மாஊன், சூரத்துல் கௌசர், சூரத்துல் காஃபிரூன், சூரத்துல் நஸ்ர், சூரத்துல் மஸத், சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ். இந்த சூறாக்கள்ல வாக்கியத்தின் ஆரம்பத்துல வரக்கூடிய இந்த வாவ் மேலும் என்ற கருத்துல மட்டும்தான் வருமே தவிர சத்தியம் என்ற கருத்துல வராத. ஓகே, சரி. வஅர்ஸல மேலும் அவன் அனுப்பினான். அப்ப ரசூலண்டா தூதர் என்று படிச்சிருக்கிறோம். அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவர். இப்ப அர்ஸல என்றா அனுப்பினான். அலைஹிம், அலைஹிம் என்ற கருத்து அவர்கள் மீது. அலைஹிம் அவர்கள் மீது. சரியா? அலா, அலா என்ற கருத்து மீது, ஹும் என்ற கருத்து அவர்கள். அப்ப அந்த அலாவையும் ஹும் என்ற சொல்லையும் நாங்கள் இணைக்கின்ற போது அலைஹிம் என்று வரும், அவர்கள் மீது. வஅர்ஸல அலைஹிம் அவன் அவர்கள் மீது அனுப்பினான். தைரன், தைரன் என்ற கருத்து பறவைகளை. தைரன் என்ற என்ன கருத்து? பறவைகளை. வஅர்ஸல அலைஹிம் தைரன் அவன் மேலும் அவன் அவர்கள் மீது பறவைகளை அனுப்பினான். சரி. அடுத்த வந்து என்ன? அபாபீல். அபாபீல் என்ற கருத்து
நீங்க சில நேரம் அபாபீல் என்பதற்கு அபாபீல் பறவைகள் என்று மொழிபெயர்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அபாபீல் அபாபீல் என்பது கருத்தொண்டிக்குது என்ன, கூட்டம் கூட்டமாக. அபாபீல் கருத்து என்ன, கூட்டம் கூட்டமாக. அலைஹிம் தொய்ரன் அபாபீல், அவன் அவர்கள் மீது பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பினான். திரும்ப பாருங்கோ, மேலும் அவன் அவர்கள் மீது பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பினான் என்று வரும். யார் மீது? அஸ்ஹாபுல் ஃபீல், யானை படையினர் மீது. யானை படையினர் மீது அவன் பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பினான். சரி, திருப்ப பாருங்க. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல், உமது இரட்சகன் யானை படையினரை எவ்வாறு அழியச் செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தக்லீல், அவன் அவர்களுடைய சூழ்ச்சியை வழி தவறியதாக ஆக்கவில்லையா அல்லது வீணாக்கி விடவில்லையா? வஅர்ஸல அலைஹிம் தொய்ரன் அபாபீல், மேலும் அவன் அவர்கள் மீது என்பது யானை படையினர் மீது பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பினான். சரி, 4வது வசனம். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல். சரி, தர்மீஹிம் என்ற கருத்து அவை அவர்கள் மீது எறிந்தன, அவை அவர்கள் மீது எறிந்தன. சரியா, எரிகின்றன கருத்து தான் வரும் நிகழ்காலத்துல. இப்ப நான் அந்த இலக்கண சட்டம் எல்லாம் விளங்கப்படுத்தி கொண்டு போகல. சரியா, இந்த 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் இணைத்து மொழிபெயர்க்கிற நேரம் அந்த கருத்து சரியாக வரும். ஆனா இப்ப நான் தனித்தனியாகத்தான் மொழிபெயர்த்து கொண்டு போறேன். சரியா, ஓகே, சரியா, தனித்தனியாகத்தான் நான் என்ன செய்யறேன், மொழிபெயர்த்து கொண்டு போறேன். அப்ப இதுல நிகழ்கால கருத்து வரும், நிரந்த கால கருத்து வரும் என்றெல்லாம் யோசிக்க வேணும். நான் சொல்றத நீங்க கவனமாக அவதானிச்சு கொண்டா சரி. தர்மீஹிம், சரியா, தர்மீஹிம் அவை அவர்கள் மீது எறிந்தன. எதனை கொண்டு? பிஹிஜாரத்தின், கற்களை கொண்டு. ஹிஜாரா கல், சரியா, கற்களை குறிக்கிற சொத்தன் ஹிஜாரா. பி அண்டா கொண்டு. அப்ப பிஹிஜாரத்தின் அந்த கருத்தன்னா கற்களை கொண்டு. அப்ப தர்மீஹிம் பிஹிஜாரத்தின், அவை அவர்கள் மீது கற்களை கொண்டு எறிந்தன, அவை அவர்கள் மீது கற்களை கொண்டு எறிந்தன. சரியா, எப்படியான கற்கள்? மின் சிஜ்ஜீல், அந்த இந்த மின் என்பது இருந்து என்ன கருத்தல்ல, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை விளங்கப்படுத்துவதற்காக வரக்கூடிய மின் தான் இந்த மின். மின்னுக்கு பல கருத்துகள் இருக்குது. அதுல ஒன்றுதான் இருந்து, அதுதான் கூடுதலாக பயன்படுத்துற. அந்த இருந்து என்ற கருத்தை தான் கூடுதலாக பயன்படுத்துற. நாங்க இப்ப சூரத்துல் ஃபலக் படிக்க கொள்ள மின் ஷர்ரி மா ஹலக், மின் ஷர்ரி வமின் ஷர்ரி வமின் ஷர்ரி வமின் ஷர்ரி என்று 4 தடவை படிப்போம். அப்ப மின் அந்த இடத்துல இருந்து. சூரத்துல் நாஸ்லயும் மின் ஷர்ரில் வஸ்வாஸ், மின் ஷர்ரில் வஸ்வாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ். மின் என்ற சொல் நாங்க அடிக்கடி பல தடவைகள் படிக்க இருக்கின்ற ஒரு சொல். மின் என்ற கருத்து இருந்து, மின் என்ற கருத்து இருந்து. ஆனா இருந்து என்ற கருத்து மட்டுமல்ல, இன்னும் பல கருத்துகள் அரபு மொழியில மின்னுக்கு பயன்படுத்தப்படும். அப்ப இந்த இடத்துல மின் என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை விளங்கப்படுத்துறதுக்காக வந்திருக்கின்ற மின். உங்களுக்கு எக்ஸாம்ல இந்த மின் என்றா என்னென்னலாம் கேட்டு வராத, நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். பிஹிஜாரன்னா கற்கள் தானே, கற்கள். எப்படியான கற்கள் என்பதை விளங்கப்படுத்துறதுக்காக வந்த மீன் தான் இந்த மீன். சிஜ்ஜைலண்டா கருத்து என்ன? சுடப்பட்ட கெட்டியான களிமண், சுடப்பட்ட கெட்டியான களிமண். அதுதான் இது இல்லைங்களா? இந்த இருக்குது. இப்ப உதாரணமா, சரியா, இது நான் அந்த டைம்ல அனுபவப்பட்ட கல்லா போட்டோ பிடிச்சிட்டு வந்ததல்ல. இது சும்மா கூகுள் சர்ச் பண்ற நேரம் இப்படியான கற்கள், சரியா, இந்த அளவிலான சிறிய அளவிலான கற்கள் என்ற இமேஜ் வந்துச்சு. நான் சும்மா சர்ச் பண்ணி பார்க்குற நேரம் ஹிஜாரத்தும் சிஜ்ஜீல்னு நீங்களும் வேணும்னா சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்ப இமேஜ்கள் வரும், சரியா, பொருத்தமான இமேஜ்கள்ல நீங்க பார்க்கலாம். சரி, அப்ப உங்களுக்கு தெரியும் அந்த இப்ப களிமண் நீக்கிறதானே, களிமண் களியாக இருக்கிற நேரம் பிரச்சனை இல்லை. அந்த களி காய்ந்து போக கொள்ள அது கனதியாக மாறும். அந்த களிய
சுட்டு காய வைக்கிற நேரம் அது இன்னும் கொஞ்சம் கனதியானதாக அதோட வெயிட் கூடும். அப்படித்தான் அதோட சொல்றது உறுதித்தன்மை கூடும். அப்ப சிஜில் என்பது அர்த்தம் சுடப்பட்ட கெட்டியான களிமண், ரைட்? அப்ப பிஹிஜாரத்தி மின் சிஜில் என்றா சுடப்பட்ட கெட்டியான களிமண்ணினால் உருவாக்கப்பட்ட கற்கள், சுடப்பட்ட கெட்டியான களிமண்ணினாலான கற்களை கொண்டு அவை அவர்கள் மீது எறிந்தன என்று வரும். ஓகே, தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜில், அவை அவர்கள் மீது சுடப்பட்ட சிறிய கெட்டியான களிமண்ணினாலான கற்களை கொண்டு அவர்கள் மீது எறிந்தன என்று வரும். சரியா? ரைட். திரும்ப பாருங்க. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல், யானை படையினருக்கு உமது இறைவன் யானை படையினரை உமது இறைவன் எவ்வாறு அழியச் செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தவ்லீல், அவன் அவர்களுடைய சூழ்ச்சியை வீணாக்கி விடவில்லையா அல்லது வழி தவறியதாக ஆக்கவில்லையா? வஅர்ஸல அலைஹிம் தைரன் நபாபீல், அவன் மேலும் அவன் அவர்கள் மீது பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பினான். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், அப்பறவைகள் அல்லது அவை அவர்கள் மீது சுடப்பட்ட கெட்டியான களிமண்ணினால் ஆன கற்களை கொண்டு அவை அவர்கள் மீது எறிந்தன. அல்லது ஒரு சுருக்கமாக இப்படி சொல்ல, மேலும் கெட்டியான சுடப்பட்ட சிறிய கற்களை அவை அவர்கள் மீது எறிந்தன என்று சொல்லுவோம். மேலும் சரி, கடைசி வசனத்தை பாருங்க. ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல், சரியா? இதுல பாருங்க, ஃபஜஅலஹும், ஃப என்பது ஒரு கருத்துல வருது, ஜஅல என்பது இன்னும் ஒரு கருத்துல வரும், ஹும் என்பது ஒரு கருத்து இருக்குது. இன்னும் 3 இருக்குது. ஃப ஜஅலஹும் ஃபஜஅலஹும், இந்த ஃப என்பது ஆகவே, எனவே, இதனால், இதன் காரணமாக போன கருத்துகள்ல வரும். ஜஅல என்ற கருத்து ஆக்கினான், ஜஅல என்ன கருத்து? ஆக்கினான். அப்ப ஃபஜஅல அவன், எனவே அவன் ஆக்கினான். யாரை ஆக்கினான்? ஹும் என்றா இப்ப உங்களுக்கு தெரியும். ஹும் என்றா என்ன கருத்து? என்ன ஹும் என்றா? ஹும் என்றா என்ன கருத்து? உங்களுக்கு ரைட், ஓகே, டைப் பண்ணு. அவர்கள், வெரி குட். ஹும் என்ற கருத்து அவர்கள். ஓகே, அப்ப ஃபஜஅலஹும் என்ற கருத்து எனவே அவன் அவர்களை ஆக்கினான், எனவே அவன் அவர்களை ஆக்கினான். எப்படியானவர்களாக ஆக்கினான்? கஅஸ்ஃபின் மஅகூல், க என்றா போல, க பாருங்க, நான் கீழே அடிச்சுக்கிறேன், கீழே பாருங்க. கஅஸ்ஃபின் மஅகூல், க என்றது கருத்து போல, இது வந்து போல என்ன கருத்துல வரும்? போல, சரியா? போல, ஒன்றை போல. அஸ்ஃபண்டா கருத்து கதிர்கள், அஸ்ஃபண்டா என்ன கருத்து? கதிர்கள். அதை நான் இன்னொரு கலர்ல காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, கதிர்கள். மஅகூலண்டா சாப்பிடப்பட்ட, உண்ணப்பட்ட, கொத்தி தின்னப்பட்ட, ரைட்? ஓகே, சாப்பிடப்பட்ட. அப்ப ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல், எனவே அவன் அவர்களை ஆக்கினான். கஅஸ்ஃபின் மஅகூல், கொத்தி தின்னப்பட்ட கதிர்களை போன்று. சல்ல அல்லது வைக்கோலை போன்ற நகரத்துல மாற, சப்பி உண்ணப்பட்ட, சப்பி துப்பப்பட்ட வைக்கோலை போன்று நகரத்திலையும் மாற. ஓகே, நீங்க இதுல இருக்கிற மாதிரி கருத்து எடுத்துக்கொண்டா ஓகே. கஅஸ்ஃபின் மஅகூல், அவன் அவர்களை கொத்தி தின்னப்பட்ட கதிர்களை போன்று ஆக்கினான். பாருங்க, ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல், அவன் அவர்களை கொத்தி தின்னப்பட்ட கதிர்களை போன்று ஆக்கி அழித்து விட்டார். ஓகே, இப்ப திருப்ப பாருங்க. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல், ஓகே, உமது இறைவன், உமது இரட்சகன் யானை படையினரை எவ்வாறு அழியச் செய்தான் என்பதை நீர் கவனித்து பார்க்கவில்லையா? அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தப்லீல், அவன் அவர்களுடைய சூழ்ச்சியை வழி தவறியதாக ஆக்கவில்லையா அல்லது அவன் அவர்களுடைய சூழ்ச்சியை வீணாக்கி விடவில்லையா? வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல், மேலும் அவன் அவர்கள் மீது பறவைகளை
கூட்டம் கூட்டமாக அனுப்பினான். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், கெட்டியான சுடப்பட்ட சிறிய கற்களை கொண்டு அவை அவர்கள் மீது எறிந்தன. ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபிம் மஅகூல், எனவே அவன் அவர்களை பறவைகளால் கொத்தி தின்னப்பட்ட கொத்தி உண்ணப்பட்ட கதிர்களை போன்று ஆக்கி அழித்து விட்டான். சரி, வாட் இஸ் மீனிங் பை ஐ அல் ஜஅல? ஓகே, ஜஅல என்ற கருத்து ஆக்கினானா? ஆக்குறது இந்த உணவு சமைக்கிற அந்த ஆக்குறது அல்ல, ஒண்டா உருவாக்குற ஆக்கினான், ஜஅல. சரியா? ரைட். ஓகே, இப்ப நாங்க 5 வசனங்களையும் பார்த்தோம். இந்த 5 வசனங்களும் கிளியரா விளங்கினா? இதுல ஏதும் டவுட் இருக்குதா? ஓகே, நல்லா விளங்குச்சு அப்படியா? ஹைர். ஓகே, இப்ப திருப்ப பாருங்களேன். சரி, இதுல ஓகே, அருளப்பட்ட காலப்பிரிவு. சரியா? அருளப்பட்ட காலப்பிரிவு நான் சொன்னேன் மக்கா காலம் என்று சொன்னேன். சரியா? மக்கா காலம். அப்ப அருளப்பட்ட காலப்பிரிவுகளுக்கு இதுவரைக்கும் எக்ஸாமுக்கு வந்ததே இல்லை. ஆனா நீங்க பொதுவாக சூரத்துல் ஃபீல், சூரத்து குரேஷ், சூரத்துல் கௌசர், சூரத்துல் காஃபிரூன், சூரத்துல் மசத், சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், 10ஆம் ஆண்டுல படிக்கிற 10 சூறாக்கள் 8 சூறாக்களும் மக்கா காலப்பிரிவுக்குரியதான். சூரத்துல் நஸ்ர் மதீனா காலப்பிரிவுக்குரியது. என்றா மக்கா வெற்றி குறித்து அது பேசுகின்றது. மக்கா வெற்றி என்பது ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பெற்று வந்த பிறகுதான் மக்கா வெற்றி. எனவே ஹிஜ்ரத்துக்கு பின்னர் அருளப்பட்ட சூரா என்ற வகையில இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் சூரா மதனியா, ஒரு மதனி சூரா. சூரத்துல் மாஊனை பொறுத்தளவில் அரஐத்தல்லதி யுகஸிபு பித்தீன் என்று ஆரம்பிக்கின்ற அந்த சூறாவை பொறுத்தளவில் அது கூற வருகின்ற கருத்துக்களுக்கு அமைய மக்கி சூறாவா அது மதனி சூறாவா என்ற விஷயத்துல அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்குது. ஒரு சாரார் சொல்றாங்க அது முழுக்க முழுக்க மக்கி சூறாண்டு, மற்றும் ஒரு சாரார் சொல்றாங்க இல்ல அது மதனி சூறாண்டு. ஆனா மூன்றாவது கருத்து ஒன்று இருக்குது. அதுல உள்ள ஆரம்ப 3 வசனங்களும் மக்கா கால பிரிவுக்குரியது, அடுத்த 4 வசனங்களும் மதீனா கால பிரிவுக்குரியது என்ற அடிப்படையில அது முழுக்க ஒரு மக்கி சூறாவோ அல்லது மதனி சூறாவோ அல்ல. மாற்றமாக அதில் உள்ள ஆரம்ப 3 வசனங்களும் மக்கா கால பிரிவுக்குரியது, கடைசியாக உள்ள 4 வசனங்களும் மதீனா கால பிரிவுக்குரியது. அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இந்த சூரத்துல் மாஊன் அரஐத்தல்லதி யுகஸிபு பித்தீன் என்ற இந்த சூரத்துல் மாஊனையும் அதே போல சூரத்துல் நஸ்ர் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் இந்த 2 சூறாக்களையும் தவிர உள்ள ஏனைய எல்லா சூறாக்களும் மக்கா கால பிரிவுக்குரியது. ரைட். அடுத்தது இந்த சூறாவுடைய மைய கருத்து. உண்மையிலேயே ஒவ்வொரு சூறாவும் ஒரு மைய கருத்து அல்லது பல மைய கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு பேசும். இந்த சூறாவுடைய பிரதான கருத்து, மைய கருத்து என்னென்றா, காபிர்கள் எத்தகைய சூழ்ச்சிகளை மேற்கொண்டாலும் அந்த சூழ்ச்சிகள் எல்லாமே அல்லாஹ்வால் இறைவனால் முறியடிக்கப்படும் என்ற எச்சரிக்கை தான் இந்த சூறாவுடைய மைய கருத்து. ஏண்டா இந்த சம்பவம் நடந்தது எப்பவோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னரேயே தான் அஸ்ஹாபுல் ஃபீல் யானைப்படையினர் காபாவை அழிக்க வந்த சம்பவம் நடக்குது. ரசூலுல்லாஹ் பிறந்து 40 வருடங்கள்ல தான் அல்லாஹு தாலா நபித்துவத்தை வழங்குகின்றான், வஹ்யா இறக்குகின்றான். அப்ப 40 வருடங்களுக்கு பிறகுதான் இந்த சூரா அருளப்படுகின்றது. இப்ப அல்லாஹு தாலா இந்த சூறாவை அருளுவதற்கு அல்லது இறக்கி வைப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அது எப்படியான நோக்கம்? அதான் நாங்க பின்னணி என்று சொல்றது. இந்த சூறாவை அல்லாஹு தாலா அந்த சந்தர்ப்பத்துல இறக்கி வைப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், ஒரு காரணம் இருக்க வேண்டும், ஒரு பின்னணி இருக்க வேண்டும். சரியா? அப்ப அந்த பின்னணியில தான் நாங்க இந்த சூறாவை நோக்கணும். அப்ப உதாரணம் இப்ப நான் சொன்னேன் என்ன மைய கருத்துன்னா, காபிர்கள் அவர்களுடைய சூழ்ச்சி அல்லாஹு தாலா முறியடிப்பான். காபிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக
எத்தகைய சூழ்ச்சிகளை முன்னெடுத்தாலும், இஸ்லாத்துக்கு எதிராக எத்தகைய சதித்திட்டங்களை முன்னெடுத்தாலும், எவ்வாறான தந்திரோபாயங்களை முன்னெடுத்தாலும் அல்லாஹு தாலா அவற்றையெல்லாம் தவிடு பொடியாக்கி விடுவான் என்ற அந்த எச்சரிக்கையை வழங்குவதற்காக அல்லாஹு தாலா இந்த சூறாவை இறக்கி வைத்தான். இது மைய கருத்து. அப்ப நீங்க சூறாவை ஓதக்குள்ள ஒளி வழங்கும். இந்த சூறா அருளப்பட்ட பின்னணி என்ன என்று பார்க்கிற நேரம், அருளப்பட்ட பின்னணியை பார்க்கிற நேரம், இதை நீங்க கட்டாயம் ஞாபகத்துல வச்சுக்கணும். சரியா? எப்படி அருளப்பட்ட பின்னணியை பார்க்கிற ஏழு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தாலாவின் பக்கம் அழைப்பு விடுக்கின்ற போது குறைஷிகள் கடுமையாக எதிர்த்தார்கள். சரியா? குறைஷிகள் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாவை கடுமையாக எதிர்த்தாங்க. ரசூலுல்லாவை மட்டுமல்ல, ரசூலுல்லாவை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களையும் கடுமையாக சித்திரவதை செய்தார்கள். சரியா? கொலை செய்தார்கள், துன்புறுத்தினார்கள். சரியா? அதோட அந்த சம்பவங்கள் தெரியும். ரைட்? பெரும் பாரங்கூடிய கற்களை சுடுமணல்ல படுக்க வைத்து மேல வச்சாங்க. சரியா? ஒட்டகத்துல 2 கால்கள்ல 2 கயிறை கட்டி, ஒட்டகம் 2லையும் அந்த கயிறு 2ஐயும் கட்டி, ஒட்டகம் 2ஐயும் 2 திசைக்கு புக வச்சாங்க. அப்ப என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். சுமையா நாயகி எப்படி கொலை செய்யப்பட்டார், ஷஹீதாக்கப்பட்டார் என்பது தெரியும். ரைட்? இவ்வாறு மிகவும் கடுமையாக மோசமாக என்ன செய்யப்பட்டார்கள்? சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார்கள். ரைட்? இந்த சந்தர்ப்பத்துல தான் அல்லாஹு தாலா இந்த சூறாவை இறக்கி வைக்கிறார். அப்ப சூறால சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை பாருங்க. ரைட்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவ வரலாற்றுக்கு முன்னரே, நபித்துவ வரலாறு எப்ப ஆரம்பிக்குது? ரசூலுல்லாஹ்க்கு 40 வயதுல இருக்கவங்கதான் நபித்துவ வரலாறு ஆரம்பிக்குது. அப்ப இந்த நபித்துவ வரலாற்றுக்கு முன்னரே அரபு தீபகற்பத்தில் காபாவை இடிக்க வந்த யானைப்படையை அல்லாஹ் அழித்தமை பிரபல்யமான ஒரு சம்பவம். ஏண்டா நிறைய பேசப்பட்ட ஒரு சம்பவம். விளங்கினவளுக்கு சாதாரண அர்த்தமான பறவைகளை கொண்டு அல்லாஹு தாலா பெரியதொரு படையை அழிக்கின்றான் என்றால் அது சின்ன ஒரு விஷயம் ஒன்றல்ல. அது அரபு தீபகற்பத்தில ஒரு ஃபேமஸான ஒரு நிகழ்வாக காணப்பட்டது. ரைட்? இந்த சந்தர்ப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைஷிகள் எவ்வளவுதான் எதிர்த்தாலும் காபாவை ஆப்ரஹாவின் படையெடுப்பிலிருந்து பாதுகாக்க சக்தி பெற்ற அல்லாஹ் நபியையும் நபியோடு இருக்கின்றவர்களையும் பாதுகாப்பான் என்று ஆறுதல் சொல்வதற்காக அருளப்பட்டது போன்றுள்ளது. வழங்கினா எப்படி காபாவை யானைப்படை, ஆப்ரஹாவுடைய யானைப்படைய அந்த அற்பமான சிறிய படைகளை கொண்டு அல்லாஹு தாலா எப்படி அழித்தானோ, சரியா, அதே போன்று அந்த காபாவை எப்படி பாதுகாத்தானோ அதே போன்றுதான், அதே அல்லாஹ் தான் ரசூலுல்லாவையும் ரசூலுல்லாவோடு இருக்கின்ற சஹாபாக்களையும் பாதுகாப்பான் என்று அவர்களுக்கு ஆறுதல் கூறும் விதமாக இந்த சூரா அருளப்பட்டது. ஏன்னா கடுமையாக இம்சிக்கப்பட்டார்கள், சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார்கள், வேதனைப்படுத்தப்பட்டார்கள், துன்புறுத்தப்படுத்தப்பட்டார்கள், மிக மோசமான வண்ணமான சொற்களை கொண்டு கேவலப்படுத்தப்பட்டார்கள். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல அல்லாஹ் தாலா ரசூலுல்லாவையும் சஹாபாக்களையும் ஆறுதல் படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டது. எனவே இந்த அல்லாஹ் தாலா சூறாவை இறக்கி வைக்கிறான். காபாவை நான் எப்படி பாதுகாத்தேனோ, காபாவை எப்படி அந்த பெரும் படையிலிருந்து நான் பாதுகாத்தேனோ அதே போன்று நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களையும் சரியா அதாவது ரசூலுல்லாவையும் ரசூலுல்லாவை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களையும் நான் பாதுகாப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் கூறும் விதமாக இந்த சூரா அருளப்பட்டது. அதே நேரம் இந்த சம்பவம் யாருக்கு தெரியும்? குறைஷியர்களுக்கு நல்லாவே தெரியும், அரேபியர்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த அரேபியர்கள் என்ன செய்யறாங்கண்டா, அரேபியர்களுக்கு இந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்துகிறான். கிட்டத்தட்ட 40-45 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற இந்த சம்பவத்தை அரேபியர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்துகிறான், குறைஷியர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறான். எப்படி ஞாபகப்படுத்துற? ரசூலுல்லாவுக்கு எதிரான, ரசூலுல்லாவை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களுக்கு எதிரான, குர்ஆனுக்கு எதிரான, இஸ்லாத்துக்கு எதிரான, ரசூலுல்லாவுடைய பிரச்சாரத்துக்கு எதிரான உங்களோட செயற்பாடுகளை, உங்களோட சதி திட்டங்களை, உங்களோட தந்திரோபாயங்களை நீங்க கைவிடலாட்டி அந்த காபாவை இடிக்க வந்த யானை படையினரை அல்லாஹ் தஆலா எப்படி அழித்தானோ, அந்த ஆப்ரஹாவை எப்படி அழித்தானோ, அந்த ஆப்ரஹாவுடைய படையை அவன் எப்படி அழித்தானோ அதே போல உங்களுக்கும் அழிவு வரும் என்று
அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கின்ற பாணியிலும் இந்த சூரா அருளப்பட்டது. அப்ப இதுல முக்கியமான 2 பாயிண்ட் இருக்குது. ஒன்று என்ன, ஆறுதல் சொல்றார். யாருக்கு ஆறுதல் சொல்றார்? சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாவுக்கும். ஏன் ஆறுதல் சொல்லணும்? ஏண்டா அவங்க வந்து குறைஷியர்களால் கடுமையாக இம்சிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்துல காபாவை பாதுகாத்தது போன்று உங்களையும் நான் பாதுகாப்பேன் என்று ஆறுதல் சொல்றது. 2வது எச்சரிக்கை விடுக்கிறார். யாருக்கு எச்சரிக்கை விடுக்கிறார்? குறைஷியர்களுக்கு, குறைஷ் காபிர்களுக்கு. எப்படி எச்சரிக்கை விடுக்கிறார்? இஸ்லாத்துக்கு எதிரான கூட செயற்பாடுகளை நீங்க நிப்பாட்டல்லாட்டி ஆபிரகாவுக்கு என்ன அழிவு ஏற்பட்டதோ அதே போன்றுதான் உங்களுக்கும் அழிவு ஏற்படும். உங்களை அழிப்பது ஒன்றும் எனக்கு சிரமமான விஷயம் அல்ல என்று அவர்களுக்கு எச்சரிக்கை விடுப்பதற்காக இந்த சூரா அருளப்பட்டது. இந்த 2 பாயிண்டையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. ஒன்று ஆறுதல் கூறுவதற்காக, அடுத்தது எச்சரிக்கை விடுப்பதற்காக. சரியா? இதுதான் அருளப்பட்ட பின்னணி. ஒரு புத்தகத்திலையும் இதே போல இருக்கும். நீங்க திரும்ப திரும்ப வாசிக்கின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அது லேசாக ஞாபகத்துல நிற்கும். சரி, அருளப்பட்ட பின்னணி எப்படி எழுது? இப்ப நீங்க இது அப்படியே பாடமாக்கி எழுதணும் இல்ல. சரியா? இப்ப நீங்க இந்த பின்னணிய ஒரு 5-6 முறை வாசிக்கிற சந்தர்ப்பத்துல உங்களோட மனசுல ஆழமாக ஒரு குறிப்பிட்ட மெசேஜ் வந்து பதியும். சரியா? இல்ல குறிப்பாக இப்ப அருளப்பட்ட பின்னணி என்று வரக்கொள்ள இப்ப இந்த 2 பாயிண்ட்டும் ஆறுதல் சொல்றதும் எச்சரிக்கை விடுக்கிறதும் தான் முக்கியமான பாயிண்ட். அந்த பாயிண்ட் அடிப்படையாக வச்சு உங்களுக்குள்ள விளக்கம் வந்து இருக்கும் தானே, அந்த விளக்கத்தை நீங்க எழுதினா சரி. விளங்குதா? இதில் இருக்கிற மாதிரியே நீங்க அப்படியே பாடமாக்கியே எழுதணும்ன்றது இல்ல. நீங்க இதில் இருக்கிற விஷயத்த நீங்க நல்லா திரும்ப திரும்ப 4-5 முறை வாசிக்கிற நேரம் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஐடியா வந்து வரும். இந்த பின்னணியில தான் அல்லாஹ் தஆலா இந்த குறிப்பிட்ட சூறாக்களை இறக்கி வைத்தான் என்று. அதை நீங்க எழுதினா சரி. விளங்குதா? இப்ப யாரு மிஹ்ரா கேட்டீங்களா? அருளப்பட்ட பின்னணி இருக்கிற மாதிரி அப்படியே எழுதணுமா, இல்ல அந்த விஷயத்த நம்ம விளங்கின மாதிரி எழுதணும் தானே? எஸ், அதான் நான் இப்ப சொன்னேன். ஓகே, இருக்கிறத அப்படியே நீங்க டெக்ஸ்ட பாடமாக்கிட்டு போனா கஷ்டம். நீங்க நல்ல முறையில வாசிச்சு நீங்க எப்படி விளங்கெடுத்துக்கிறீங்களோ அதை எழுதினா சரி. நீங்க அப்ப இதுல இருக்கிற முக்கியமான சில கீவேர்ட்ஸ் இருக்கிற இல்லையா, ஆறுதல் கூறுதல், எச்சரிக்கை விடுக்கிற, அந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொண்டு அவளுக்கு என்ன செய்யலாம், அழகா எழுதலாம். சரியா? ஓகே, சரியா? எல்லாரும் சரியா? ஓகேயா? ஓகே சார். ரைட், ஓகே, சரி. அடுத்தது பாருங்க. ரைட், இலக்கிய நயம். நான் நினைக்கிறேன் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமாக இலக்கிய நயம் படிக்க போறீங்க, அப்படித்தானே? 10ஆம் ஆண்டு நம்ம இலக்கிய நயம் படிக்கல. ரைட், இலக்கிய நயம் அதாவது நீங்க பாடத்தை படிக்கிறீங்க, ஆனா இப்பதான் நீங்க என்ன செய்றீங்க, இலக்கிய நயம் என்று சொல்லி ஒரு சூறாவை, ஒரு ஹதீஸ நயந்து கூற போறீங்க. ரைட், ஓகே. அதனால இப்ப நான் கொஞ்சம் ஆரம்பத்துல நேரம் எடுக்கும்னு நினைக்கிறேன், பாருங்க. சரியா? ரைட், இலக்கிய நயம் என்பது இப்ப நாங்க ஒரு தமிழ்ல காணப்படக்கூடிய ஒரு கவிதை, ஒரு பாடலை எப்படி எதிகை மோனையோடு நெடிலோசையில அல்லது குறிலோசையில யாராவது ஒருவர் படிக்கிற நேரம் அல்லது நாங்க படிக்கிற நேரம் அது ஒரு இசை அமைப்புல நாங்க படிக்கிறோமோ அதே போலதான், அதே போல என்றதல்ல, அதுக்கு நிகரானதல்ல. ரைட், சூறாக்களை வந்து நாங்க ஓதுற நேரம் அதில் காணப்படக்கூடிய சில வசன ஒழுங்குகள் வந்து ஓசை நயம் தரக்கூடியதாக இருக்குது. இப்ப நாங்க இதை போன வகுப்பு முந்தின வகுப்புகள்லாம் பார்த்தோம். ஏன்னா ஓசை நயம் ஒரு அற்புதமான அற்புதம். சூரா குர்ஆன்ல ஓசை நயம் என்பது ஒரு அற்புதம் என்றதை பார்த்தோமா இல்லையா? சில வசனங்கள் மீண்டும் மீண்டும் வந்திருக்கிறன்னு சொன்னோம். சில வசனங்களை நாங்க ஓதி காட்டினோம். சில அத்தியாயங்கள் வந்து ஒவ்வொரு விதத்துல முடியுது. நான் உங்களுக்கு இந்த இலக்கிய நயத்தை நீங்க சரியாக விளங்கிக் கொள்வதற்காக நான் சொல்லித்தாரேன். உதாரணமாக இப்ப குல் அஊது பிரப்பின் நாஸ் எல்லாமே மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ் என்ற ஒரு சில முடிவடையுது. அதே போல குல் அஊது பிரப்பில் ஃபலக் அல்கலாவுடைய ஒரு சில முடிவடையுது. ஏன்னா ஃபலக், ஹலக், வகப், உகது குலுக்கி குலுக்கி நாங்க முடிக்கிறோம். அதே போல இன்னும் சில வசனங்களை சூறாக்களை நாங்க ஓதினா பாருங்க. உதாரணமாக வஷம்சி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா ஹா ஹா ஹா. ரைட், அப்படி போகுது. அதே போல
சில சூறாக்கள் இருக்குது, இத ஷம்சு குஃபிரத் வைதன் நுஜூமுன் கதரத் வைதல் ஜிபாலு சுக்கிரத் வைதல் இஷாரு உத்திலத் இத் இத் வழங்கினா. அப்ப இப்படி நாங்க குறிப்பிட்ட சூறாக்களை, குறிப்பாக ஜுஸ்ல காணப்படக்கூடிய சூறாக்களை ஓதுற நேரம் ஒவ்வொரு சூறாவும் முடிவடைகின்ற விதம், ஆரம்பிக்கின்ற விதம் சரியான வித்தியாசமா இருக்குது. அது அப்ப அங்க ஏதோ ஒரு வகையில ஒரு சீரான ஓசையம் பேணப்பட்டிருக்கிறத நீங்க அவதானிக்கலாம். நான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொல்லி தந்தேன் என்னென்றா, அல்லாஹு தாலா குறைஷ் காபிர்கள் அவர்களை நோக்கி குர்ஆனை போன்றதொன்றை உருவாக்கி கொண்டு வருமாறு சவால் விட்டார். அப்ப அந்த குறைஷியர்கள் எப்படி இருந்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அல்லது இஸ்லாத்தின் வருகைக்கு முற்பட்ட கால அரேபியர்கள் இலக்கியத்துக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வழங்குபவர்களாக இருந்தார்கள், கவிஞர்களை எவ்வாறு பாராட்டினார்கள், கவிதைகள் எவ்வாறு சிறப்பிக்கப்பட்டன, பாராட்டப்பட்டன, கவிதைகளை அவர்கள் எவ்வாறு மனநமிட்டு பாதுகாத்தார்கள், ஒரு கவிஞர் உருவாகுவதை அவர்கள் எவ்வாறு விளையாடுத்து கொண்டாடினார்கள் என்பதெல்லாம் படிச்சுக்கிறோம். அப்படிப்பட்ட அவர்களை நோக்கிதான் அல்லாஹு தாலா இந்த குர்ஆனில் இருக்கின்ற ஒரு அத்தியாயத்தை போல ஒரு அத்தியாயத்தையாவது நீங்க கொண்டு வாங்கன்னு சவால் விட்டான். ஆனா அவர்களால் உருவாக்க முடியல. அவர்களால இந்த சவாலை முறியடிக்க முடியாத அளவு இந்த குர்ஆனுடைய இலக்கியம், குர்ஆனுடைய இலக்கிய சிறப்பு காணப்படுகின்றது. அப்ப அந்த அடிப்படையில நாங்க படிக்கின்ற சூறாக்கள்ல காணப்படக்கூடிய இலக்கிய நயத்தை நீங்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? நாங்க நயந்து ஓதுறது சரியா? உதாரணமாக நீங்க பார்க்கலாம், எல்லா வசனங்களும் லாம் லாம் முடிவடைஞ்சிக்கிறோம் இல்லையா? பாருங்க, அது ஒரு ஸ்பெஷல் தானே. பியஸ்ஹாபில் ஃபீல் ஃபீ தஃலீல் அபாபீல் சிஜ்ஜீல் மக்கூல் எல்லாம் லாம் என்ற எழுத்துல முடிவடைஞ்சிக்கிறா இல்லையா? அதுகளுக்கு என்ன செய்யலாம்? ஒரு இலக்கிய நயமாக சொல்லலாம். லாம் என்ற எழுத்துல முடிவடைஞ்சிக்கிறத இலக்கிய நயமாக சொல்லலாம். இரண்டாவது பாயிண்ட பாருங்க, ஃபீல் தஃலீல் அபாபீல் சிஜ்ஜீல் மக்கூல் ஒரு நெடிலோசை ஒன்று இருக்குதா இல்லையா? நெடிலோசை ஒன்று இருக்குது. ஃபீல் தஃலீல் அபாபீல் சிஜ்ஜீல் மக்கூல். அப்ப நெடிலோசைக்கிறதையும் எங்களுக்கு உதாரணமாக சொல்லலாம் இலக்கிய நயம். மூன்றாவது பாருங்க, கடைசி 3 எழுத்தும் ஒரே மாதிரி வந்திருக்கிற பாருங்க. கடைசி 3 எழுத்தையும் பாருங்க. கடைசி 3 எழுத்தும் பாருங்க, ஃபீல் லீல் பீல் ஜீல். அப்ப இந்த 4 வசனங்கள்லையும் கடைசி 3 எழுத்து ஒரே அமைப்புல முடிவடைஞ்சிக்கிறதையும் நீங்க அவதானிக்கலாம். அதே போல அது ஒரு இலக்கிய நயம். அதே போல நீங்க பாருங்க, அலம் 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 வந்து 2 முறை வந்திருக்குது இல்லையா? அப்ப திரும்ப திரும்ப வருகின்ற சொற்கள் ஓசை நேரத்துக்கு அழகு சேர்க்கின்றன என்று சொல்லலாம். அலம் அலம், அது ஒரு பாயிண்ட். அடுத்தது பாருங்க, இந்த யஜ்அல் ஜஅல, யஜ்அல் என்ற சொல்லும் இந்த சொல்லும் அதே போல ஜஅல என்ற இந்த சொல்லும் ஒரே சொல்லிலிருந்து பிரிந்து வந்த சொற்கள். அதாவது ஜீம் ஐன் லாம், ஜீம் ஐன் லாம் என்ற இந்த 3 எழுத்துக்கள் இருந்து பிரிந்து வந்த சொற்கள் தான் யஜ்அல் ஜஅல. நான் உதாரணம் விளங்குறதுக்காக சொல்றேன்டா. இப்ப உதாரணமாக கற்றல் கற்றல், கற்பவன் கற்பிப்பவன், கற்றான் கற்கிறான், கற்பான் கற்பவர்கள் கற்பிப்பவர்கள். அப்ப எல்லாமே ஒரு வினை அடி ஒன்று இருக்குது இல்லையா? கற்றல், அப்படித்தானே? அப்படித்தானே? வினை அடி என்ன? கற்றல். கல்வி கற்றான், அப்ப கற்றான் கல்வி, கற்பவன் கற்பிப்பவன், கற்பவர்கள் கற்பிப்பவர்கள், விளங்கினா? அந்த அடிப்படையில கற்றவர்கள் அதெல்லாமே ஏதோ ஒரு மூலச்சொல் ஒன்று இருக்குது. அந்த மூலச்சொல்லிலிருந்து பிரிந்து வந்த சொற்கள். அது மாதிரி அரபில இப்ப நாங்க சூரத்துல் காஃபிரூன படிக்கல அவளுக்கு நல்லா விளங்கும். உதாரணமா காஃபிரும் பாடம் தானே. உதாரணமா பாருங்க, லா அஅ்புது மா தஅ்புதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது வலா அன ஆபிதும் மா அபத்தும். அப்ப நீங்க பாருங்க, இல்ல அஅ்புது தஅ்புதூன் ஆபிதுன் ஆபிதூன அபத்தும்
எல்லாமே அபத ஐன் பாதால் அபத என்ற சொல்லிலிருந்து பிரிந்து வந்த சொற்கள். இப்ப இங்க நீங்க பார்க்கலாம், அதுல அப்படியா அந்த ஒரே சொல்லில இருந்து பிரிந்து வந்த சொற்கள் இடம்பெறுகின்ற போது அங்க அங்க ஓசை நயம் அழகா இருக்கும். அப்ப நீங்க இங்கேயும் பார்க்கலாம், யஜ்அல் என்ற சொல்லும் ஜஅல என்ற சொல்லும் ஒரே மூலச்சொல்லிருந்து பிரிந்து வந்த சொற்கள். அப்ப அதனையும் எங்களுக்கு என்ன செய்யலாம், இலக்கிய நயமாக எழுதலாம், இலக்கிய நயமாக எழுதலாம். ரைட், வெரி குட். அதே போல இந்த பாருங்க, ஹும், ஹிம், ஹிம், ஹும், அதாவது ஹாமீம். இந்த ஹாமீம் என்ற ஹாமீம், ஓகே, ஹும், ஹிம், ஹிம், ஹும், இதுவும் அந்த ஒவ்வொரு வசனத்திலையும் இணைந்து வந்திருப்பதும் ஓசை நயத்துக்கு அழகு சேர்க்கிற என்று எழுதலாம். அதே போல இன்னும் ஒரு பாயிண்ட பாருங்க, கஅஸ்ஃபின் மஅகூல். அல்லாஹ் தஆலா கடைசி வசனத்துல என்ன சொல்றான், அவன் அவர்களை கொத்தி உண்ணப்பட்ட கொத்தி தின்னப்பட்ட கதிர்களை போன்று அவன் அவர்களை ஆக்கி அழியச் செய்தான் என்று சொல்றான். அப்ப ஒன்றுக்கு அல்லாஹ் தஆலா உவமிக்கிறார் இல்லையா? அப்ப உவமானம் கையாளப்பட்டிருக்கிற உவமையணி கையாளப்பட்டிருக்கிறார். அதனையும் எங்களுக்கு இலக்கிய நயமாக சொல்லலாம். சரியா? அதே போல இந்த 5 வசனங்கள் 5 வசனங்களுக்கூடாக அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய வரலாற்றை சுருக்கமாக சொல்லிக்கிறான். பெரிய ஒரு வரலாற்றை, பெரிய ஒரு நிகழ்வை, பெரியதொரு சம்பவத்தை மிக சுருக்கமாக 5 வசனங்கள்ல குறிப்பிட்டு இருப்பதும் ஒரு இலக்கிய நயம் என்றதை எங்களுக்கு சொல்லலாம். ரைட், அப்ப நிறைய சொல்லலாம். ரைட், அப்ப நான் சும்மா ஜஸ்ட் ஐடியாவாக சொன்னேன். இப்ப நீங்க பாருங்க, நான் சொன்ன விஷயங்கள் வந்திருக்கிறான்னு பாருங்க. ரைட், ஒன்று மிக நீண்டதோர் வரலாற்றை மிக சுருக்கமாக குறிப்பிட்டுள்ளது என்ன இந்த சூரா. அப்ப அது ஒரு இலக்கிய நயம். மிக நீண்டதோர் வரலாற்றை சுருக்கமாக முன் வச்சுக்கிறேன். இரண்டாவது, ஒவ்வொரு வசனத்தின் இறுதியிலும் லாம் எழுத்து வந்துள்ளமையினால் சீரான ஓசை நயம் பேணப்பட்டுள்ளது. அப்ப நான் சொன்னேன் அதை, ஃபீல், தஃலீல், அபாபீல், சிஜ்ஜீல், மக்கூல். மூன்றாவது, மனநமிட இலகுவான சிறிய சொற்சேர்க்கைகளை கொண்ட சூறாவாக காணப்படுகின்றது. அப்ப இது மனநமிட இலகுவான சூறா என்று எழுதினாலும் ஓகே. சரியா? மனநமிட இலகுவான சூறா, அது பொதுவாக எல்லா சூறாக்களுக்கும் பொதுவாக உங்களுக்கு இலக்கிய நயமாக சொல்லலாம், பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்க, பின்வரும் சொற்களின் இறுதி 3 எழுத்துக்கள் யாவும் ஒத்த ஓசையில் முடிவுற்றிருப்பது சூறாவின் ஓசை நயத்துக்கு அழகு சேர்க்கின்றன. பின்வரும் சொற்களின் இறுதி 3 எழுத்துக்கள் ஜீல், சிஜ்ஜீல், அபாபீல், பீல், தஃலீல், லீல், ஃபீல். அப்ப கடைசி 3 எழுத்துக்களும் ஒத்த ஓசையில முடிவடைஞ்சிருக்கிறதும் ஓசை நயத்துக்கு அழகு சேர்க்கிறன்றதை எழுதலாம். அடுத்த நான் இப்ப சொன்னேன் என்ன, கஅஸ்ஃபின் மஅகூல். கஅஸ்ஃபின் மஅகூல் என்பது இங்க உவமையணி கையாளப்பட்டிருக்கிறது இல்லையா? இப்ப அஸ்பண்டா என்ன? இப்ப அஸ்ப் என்பது தானியங்கள் இருக்கிறதானே, தானியங்களோட விதைகள் இருக்கும் இல்லையா? இப்ப நெல்ட விதை தான் என்ன, உமியனா? அப்படித்தானே? உமி என்று சொல்றதானே அதுக்கு? சொல்லுங்களேன் அப்பா. உமி உமி என்று சொல்றோம் இல்லையா? அப்ப தானிய விதைகளோட தோல் இருக்கிறதானே, சரி, இந்த தோலுக்கு தான் நாங்க அஸ்பெண்ட சொல்ல பயன்படுத்துறது. இப்ப அந்த தோலை இந்த உழவர்கள் என்ன செய்வாங்க, தேவையில்லை அதை வீசிடுவாங்க. அப்ப அந்த அஸ்ப் என்பதை அந்த தோலை கால்நடைகளும் சாப்பிடும், பறவைகளும் சாப்பிடும். அப்படித்தானே அஸ்ப், ஓகே? கால்நடைகள் சாப்பிடும், பறவைகள் சாப்பிடும். இவ்வாறு சாப்பிடும் போது சிலது என்ன செய்யும், வயிற்றுக்குள்ளால போகும், இன்னும் சிலது கீழே விழும், கீழே விழுந்து அந்த பிராணிகளோட கால்களுக்கு அடிபட்டு மிதிப்பட்டு நசுங்கி போகும். அல்லாஹு தாலா இந்த யானை படையினர் அல்லாஹு தாலா எப்படி அழித்தான் என்பதற்கு பயன்படுத்தியிருக்கின்ற உவமை அணி மிக மிக அழகானது, சுவை மிகுந்தது. கஅஸ்ஃபின் மஅகூல், கொத்தி உண்ணப்பட்ட கதிர்களை போன்று, கொத்தி உண்ணப்பட்ட கதிர்களை போன்று அல்லது சப்பி உண்ணப்பட்ட கதிர்களை போன்று. கொத்தி என்றா பறவைகள், சப்பி என்றா மிருகங்கள், கால்நடைகள். இப்ப சப்பி உண்ணப்பட்ட கதிர்களை போன்று. அப்ப அல்லாஹு தாலா அந்த சப்பி உண்ணப்பட்ட கதிர்கள் எப்படி இருக்கும், நாங்க உதாரணமா சிவிங்கம் சாப்பிடுறோம், சிவிங்கத்தை சப்பி 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 இருந்துட்டு கடைசியா துப்புறோம். துப்பக்குள்ள அது அப்படி எப்படி இருக்குது என்றதை நீங்க பார்த்தா அவனுக்கு விளங்கும். அதே போலதான் மிருகங்கள் அசை போடும், சாப்பிடும், சாப்பிட்டு 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 அசை போட்டு அந்த வாயிலிருந்து கீழே விழுந்த அது எப்படி ஒரு சக்கையாக காணப்படுமோ
அதே போன்ற ஒரு நிலைக்கு அல்லாஹு தாலா யானை படையினரை ஆக்கினான், அவ்வாறு அளித்தான் என்பதை அல்லாஹு தாலா இந்த சூறால சொல்றான். அப்ப அழகான ஒரு உவமை வந்து கையாளப்பட்டிருக்கிறார். அதே போல இன்னும் ஒன்று சொன்னோம், முதலாம் வசனம் தவிர உள்ள ஏனைய அனைத்து வசனங்களிலும் ஹும் என்ற பிரதி பெயர், ஹும் என்பது அவர்கள் தானே, அவர்கள் என்பது பிரதி பெயர், அந்த ஹும் என்பது வந்திருப்பதும் ஓசேனத்துக்கு அழகு சேர்க்கிற என்றதை சொன்னோம். அது சரியா? அப்ப சொல்லப்பட்ட எல்லாத்திலையும் இது மட்டும் சொல்லப்படல. என்ன? ஒரே சொல்லிலிருந்து பிரிந்து வந்த சொற்கள் இடம்பெற்றுள்ளன என்பதை சொல்லப்படல. அதையும் நீங்க என்ன செய்யலாம்? ஆட் பண்ணி கொள்ளலாம். சரியா? அதை நீங்க உங்களோட புக்ல இருக்காது. அதை நீங்க வேணுமெண்டா இப்படி எழுதி கொள்ளலாம். ஒரே சொல்லில் இருந்து, சரியா? ஒரே சொல்லில் இருந்து நீங்க எழுதி கொள்ளுங்களா, இதோட இருந்து அந்த சொற்கள் இடம் பெற்றிருப்பதும் ஓசே நயத்திற்கு அழகு சேர்க்கின்றன என்று எழுதலாம். சரியா? கீழே வந்து நீங்க என்ன செய்வீங்க? அந்த சொற்களை காட்டுவீங்க. எப்படி? யஜ்அல் என்று சொல்வோம், அதே போல ஜஅல என்று சொல்வோம். யஜ்அல், ஜஅல. சரியா? யஜ்அல், ஜஅல இந்த ரெண்டு சொற்களும். ஓகே, ரைட். அதே போல இன்னும் ஒரு பாயிண்ட் எழுதலாம். என்ன? நாங்க கலந்துரையாடனத்துல இன்னும் ஒன்று மிஸ் ஆகிக்குது. ஒரே சொல், அதையும் எழுதலாம். ஒரே சொல், சரியா? ஒரே சொல் ரைட். ஒரே சொல் பாருங்க, ஒரே சொல் மீண்டும் மீண்டும் இடம்பெற்றிருப்பதும் ஓசை நயத்துக்கு அழகு சேர்க்கின்றது என்றும் எழுதலாம். அப்ப இந்த சொல் அலம், அலம் என்ற சொல். அப்ப நீங்க அலம் என்ற சொல்ல நீங்க கீழே இது காட்டினீங்கன்னா சரி, அலம். சரியா? ஓகே. அப்ப உங்களுக்கு உதாரணம் எழுதலும் தானே. வேற என்ன சொன்ன மிஸ் ஆகின? வேற ஏதாவது மிஸ் ஆகினா? இல்ல. ஓகே, சரி. சரியா? அப்ப இதுதான் இலக்கிய நயம். இப்படித்தான் நாங்க இலக்கிய நயம் பார்க்கிறது. அப்ப நீங்க இலக்கிய நயத்துல பொதுவான சில ஐடியா சேர்க்குது. ஒன்று ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் வாரது, அல்லது ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வாரது, அல்லது ஒரே எழுத்துல முடிவடைகிறது, அதே போல நெடிலோசையில முடிவடைகிற, குறிலோசையில முடிவடைகிறது, அல்லது ஒரே சொல்லிலிருந்து பிரிந்து வந்த சொற்கள் வாரது, அல்லது சமாளவிலான சொற்கள் வாரது, வசனங்கள்ல சமாளவிலான சொற்கள் வாரது, ஆஹ் இப்படி அந்த சொற்சுருக்கம், கருத்து செறிவு, மனநமிட இலகுவானது, அந்த போன்ற அந்த அந்த விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப வரப்போகுது. சரியா? உங்களுக்கு அப்ப அடுத்தடுத்த சூறாக்கள்ல இலக்கியம் பார்க்குற நேரம் உங்களுக்கு மிச்சம் லேசா விளங்கும். ஓகே, ரைட். ஓகே, சரி, ஓகே, சரி. இப்ப இந்த சூறாவில் காணப்படக்கூடிய தஜ்வீத் சட்டங்கள் என்று பார்க்கிற நேரம் நிறைய சட்டங்கள் இருக்குது. ரைட். இப்போ உதாரணமாக இப்ப நான் இதுல தொகுத்திக்கிறேன் மொத்தமாக இருக்கிற சட்டங்களை. இல்ஹாரு ஷஃபவி, அல்கலத்து சுகுரா, தப்ஹீமுர்ரா, இஹ்ஃபாவு ஷஃபவி, இத்காம் பில் குன்னா, இஹ்ஃபா போன்ற சட்டங்கள் எல்லாம் தொகுத்திக்கிறேன். என்ன விஷயம் என்றா,
இல்ஹாரு ஷஃபவி என்றால் என்னன்னு தெரியாம நீங்க படிச்சது விளங்காது. இருந்தாலும் நான் சொல்லித்தாரேன். இப்போதைக்கு நான் சொல்லித்தாரேன். இன்ஷா அல்லாஹ் பிறகுக்கு நாங்க தஜ்வீத் சட்டங்கள் என்ற பாடத்துல இந்த பாடங்களை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். இதுல பாருங்க மகன். இதுல பாருங்க முதலாவது வசனம். ரைட். அலம் தர அலம் தர அப்படின்னு வந்து சுக்கூன் செய்யப்பட்ட மீம் பின்னுக்கால தா வந்திருக்குது. அப்ப இந்த இடத்துல நாங்க ராகம் இன்றி வெளிப்படுத்தி ஓத வேண்டும். அலம் தர. அடுத்த ரா வந்து வல்லினமாக மொழிய வேண்டும். ஃபத்ஹா வந்தா ராவுக்கு ஃபத்ஹா வந்தா வல்லினமாக மொழிய வேண்டும். அதே போல ரைட். ரப்புக இங்க ராவுக்கு ஃபத்ஹா வந்திருக்குது. அப்ப நாங்க வல்லினமாக மொழிய வேண்டும். ரப்புக பாருங்க. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். அப்ப தர தாவ வல்லினமாக மொழிகிறது இல்ல. தர அடுத்த ரப்புக. அதே போல இங்கேயும் இல்ஹாரு ஷஃபவிக்குரிய சட்டம் வந்திருக்குது. அலம் யஜஅல். ரைட். நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு தஜ்வீத் சட்டத்தை பிறகு சொல்லித்தாரேன். ரைட். இதுல வந்து நான் கிளாஸை முடிக்கிறதுக்கு முன்னுக்கு ஓகே 2 விஷயம் இருக்குது. படிப்பினைகளும் இருக்குது. நான் இன்ஷா அல்லாஹ் படிப்பினைகளையும் தஜ்வீத் சட்டங்களையும் நான் உங்களுக்கு அடுத்த வகுப்புல சொல்லித்தாரேன். அதற்கு முன்னுக்கு நீங்க லீவாக வானா. ரைட். அப்ப ஓகே கடைசியா துஆவது முடிப்போமா? சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.